ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி அண்ட் காமன் டெட் நோட்டிஃபிகேஷன் குறித்து வெளியேறக்கூடிய மிக மிக முக்கியமான செய்தி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ யூஜிடிஆர்பி மற்றும் காமன் டெட் குறித்து ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியே இருக்குது. நீங்கள் யூஜிடிஆர்பிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிற வேகத்தை ஸ்பீடப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் இந்த மாதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் தேதி அறிவித்த காரணத்தினால இந்த மாதத்தில் வரப்போகிறதில்ல. அடுத்த மாதத்தில் தான் யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப வேகமாக படிங்க. அடுத்த மாதத்தில் கன்ஃபார்ம் யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி டெட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காமன் டெட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஏப்ரல் மாத இறுதியிலோ அல்லது ஜூன் மாத தொடக்கத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த 2 எக்ஸாம் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். யூஜிடிஆர்பி அடுத்த மாதத்தில் வெளியாகும். காமன் டெட் வந்து அடுத்த மாதம் லாஸ்ட்டில், அப்படி இல்லைனா அதுக்கு அடுத்த மாதம் மே மாதம், ஏப்ரல் லாஸ்ட்டில் அப்படின்னா மே மாதம் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ப்ரிப்ரேஷனை ஸ்பீடப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தனா கூட கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவலுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.